அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவரே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உண்மையை காத்தார் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்வார், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்முடைய உண்மையை காத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். என்ன உண்மை என்று சொன்னால், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தன்னுடைய எஜமானுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினார். வயதான நாட்கள்ல 100 வயதுல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உண்மை, அவர் சொன்னதை செய்கிறவர் என்பதை ஆண்டவர் நிறைவேற்றி காட்டினார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலனற்று போகும்போது, நம்மளால முடியாத போது நாம் நினைக்கிறது இதுக்கு மேல எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எப்பொழுது நம்மால் முடியாது என்கிற சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் செயல்படும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளால முடியுன்ற நேரத்துல மட்டும் செய்கிறது அல்ல. கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் நம்மால் முடியாத நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர் தான் ஆண்டவர். அதான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படின்றது அர்த்தம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவரால் செய்ய முடியும். நம்ம ஆபிரகாமுக்கு 75 வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயதுல அதை நிறைவேற்றும் போது ஆபிரகாம் தன்னுடைய நிலையை சொல்றார். ஒருவேளை அப்படி சொல்லல நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா, சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. ஆபிரகாம்கிட்ட போய் சொன்ன உடனே ஆபிரகாம் சிரிக்கிறார், நகைத்தார்னு அப்படி அவர் சிரிக்கிறாருன்னு சொல்லி போட்டுருவாங்க, நகைத்தார்னு போட்டு. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொல்லாரு 100 வயது ஆகிவிட்டது. சாராள் அங்க உள்ள கூடாரத்திலிருந்து சிரிக்கிறாங்க. என்னன்னா, இந்த கிழவிக்கு இதுக்கு மேல இன்பம் பிறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாராள் ஒரு பக்கத்துல அவங்க உள்ள சிரிக்கிறாங்க. ஆகவே அவர்களுடைய இயலாமை அல்லது இதுக்கு மேல முடியாது அப்படின்ற நிலைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல முடியாத ஒன்றுல எப்படி அவர் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கூட. ஆனால் நம்மால் முடிகிறது முடியாமல் இருக்கிறது அப்படின்றது ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மால முடியாததையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர் தான் ஆண்டவர். அதுதான் வல்லவர். அதனாலதான் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார். ஏன்னா அதை செய்கிறவர் அவர், சொன்னது அவர், அதை செய்கிறவரும் அவரே. அப்ப நம்முடைய பலத்துல நடைபெறுகிறது அது தேவனால் நடந்தது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் தேவனே அதை செய்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நாம் அவர் மீது ஆதியிலே கொண்டிருந்த அதே நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல நம்ம உறுதியா இருப்போம். அவர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றினாரோ, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரோ, காலங்கள் கடந்து போயின, உருண்டோடின. பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல ஆபிரகாம் தடுமாறுறாரு. சாராளுக்கு ஒரே பெரிய தடுமாற்றம். ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னும் நடக்கல, பேசாம எனக்கு என்னுடைய வேலைக்காரி மூலமாவது எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி அங்கே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த தடுமாற்றம் ஏற்பட்டதுனால அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாம போகல. அதற்கு பின்பும் 15 வருஷம் ஓடிருச்சு. ஆக மொத்தம் 25 வருஷம் கழிஞ்சிருச்சு.
நீண்ட காலங்கள். அப்போ வாக்குத்தத்தங்கள் கொடுத்த உடனே நடக்கலன்றதுனால அது இல்லாமல் போய்விடுவது இல்லை, அல்லது ஆபிரகாம் தடுமாறிவிட்டார் என்பதற்காக அது நடக்காமல் போகவும் இல்லை. அங்கே சாராலும் ஆபிரகாமும் நம்பிக்கையோட புறப்பட்டு வந்தாங்க. ஆனா இடையில 18 வருஷம் கழிச்சு 85 வயசுல ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் விடல. இன்னும் 15 வருஷம் விட்டுட்டார். 15 வருஷம் விட்டுட்டு இப்ப சரீரத்திலையும் பலன் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்ற சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தர் அங்கே ஆபிரகாமை விடவில்லை. அங்கே ஒருவேளை நம்ம விசுவாசத்தினால அங்க பிறந்துட்டாங்களான்னு சொன்னா ஆண்டவர் சொல்லும் போது அவங்க 2 பேரும் சிரிச்சாங்க. அப்படின்னா அந்த இடத்துல அவங்க விசுவாசம் கூட கொஞ்சம் தடுமாறிட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். முழுசும் அற்று போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட பேசினாங்களே ஒழிய தங்களுக்கு இனி குழந்தை பிறக்கும் என்பதை நம்ப முடியல. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறாமல் போகவில்லை. இதுல என்ன சொல்லுவாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை ஆகவே முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டுடைய வசனங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் நினைவு கூறுவோம். ஆகவே சங்கீதக்காரன் சொன்னாரு, ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் அப்படின்பார். நீங்க என்ன நம்ப பண்ணினீங்களே அந்த வசனத்தை காட்டி அந்த வசனத்தை நீங்க நினைச்சிடலுங்க, நீங்க சொன்னீங்கல்ல அதை நீங்க நினைச்சிடலுங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படினால் இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆகவே நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருப்போம். நம் ஆண்டவரை நம்புகிறதை அந்த நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருப்போம். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல. காலங்களை பார்க்க வேண்டாம், சூழ்நிலையில பார்க்க வேண்டாம், சமயங்களை பார்க்க வேண்டாம், சரீர பலனை பார்க்க வேண்டாம், அது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே நாம் உறுதியாக இருப்போம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருந்தது. வயது இல்லை, அங்கே பலன் இல்லை, அங்கே விசுவாசம் இல்லை, ஆனாலும் வாக்குத்தத்தம் இருந்தது. வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தம் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம். நாம் நம்பினதை கர்த்தர் நமக்கு தருவார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார், ஆசீர்வதிப்பார்.